அதாவது இப்போ இப்போ ஏன் விஜய் சார் ஜெயிச்சாரு அப்படின்னா எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே தெரியாது. சரி ஐஎஸ்லாம் இருந்தாங்களே ஏன் அவங்கலாம் சொல்லலை? ஏன்னா ஐஎஸ்க்கே தெரியாது. சரி ஓகே ஓகே அப்படி ஒரு புரியாத புதிராக ஒரு வெற்றி ஆமா இருந்தது. ஆமா அந்த மாதிரி இந்த தோல்வி யாருக்குமே என்னன்னே தெரில. கதை சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு. நடிக்கும்போது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் என்ன ஷாட் அப்படிதான் பேசிப்போம். டப் பண்ணும்போது சார் இந்த இந்த வருஷத்துல மிகப்பெரிய படம் சார்னு எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. படம் ஃபஸ்ட்டு ஷோலே ஃப்ளாப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிடிக்ஷன்லேயே இல்லை. இப்போ கருப்பு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எஸ் நல்ல வேளை எனக்கு சூர்யா சாருடைய தோல்வியை வந்து நான் எப்போவுமே ஏன் தோல்வியாக தான் எடுத்துப்பேன். பர்சனலாக எடுத்து ஆமாம் எப்போவுமே. ஏன்னா சார் சாரி டு இன்டரப்ட். ஏன்னா இப்போ வரைக்குமே சூர்யா சார் ஏதோ ஒன்று இப்போ சிங்கம் ஸ்டில் வந்துச்சுன்னா பர்சனலாக சொல்லுவேன் சார் ரவி எனக்கு அதுதான் ஸ்டைல். ரவின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அவர் இல்லை டக்குன்னு அவர் இப்போ சொல்கிறீங்கல்ல இது ஸ்கிரிப்டில் இல்லை. என்ன சொல்றீங்க சார்? இது அவர் சொன்னது. அப்படியா? ஸ்பாட்டில் சொன்னார் சிங்கம்ல. ஆமாம் நான் பக்கத்தில் இருந்தேன். நாங்கள் வேற சீன் பண்ணிட்டு அப்போ தான் வந்தோம். அந்த கத்தி சீன் ஆமா, பண்ணுறோம் ஆமா. அது பண்ணிட்டு வந்தோம். ஆ வந்தோடனே சார் இது இந்த இது ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும் சார். நான் சூர்யா சார் என்னன்னா இதெல்லாம் சொன்னோடனே நான் அடிக்கடி யார்கிட்ட பேசுவேன் சார் ரவி ரவி அப்படின்னு திரும்ப அவன் இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எமோஷனல் அப்படின்னு சொன்னா அவர்லாம் சொன்னார். சார் நான் சொன்னேன் எனக்கு அது பர்சனலா கோஸ் டு சூர்யா சார். ஓகே